ஆமேன். மறுபடியாக சிஸ்டர் சுகுமாரி கலையத்தில் வந்து நிற்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்கள் வந்து உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவளோடு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் உங்களுடைய அருமையான வார்த்தையில. வாருங்கள், வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. God bless you. God bless you, sister. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சங்கமம் வானொலி கூடாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறவர். கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் இன்று மாறாத தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் கூட உங்களுக்கான தலைப்பை நான் தருகிறேன், ஜெபம் கேட்கப்பட்டது என்பதாக. அல்லேலூயா. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1 20 வரையிலான வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1 20 வரையிலான வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கும் சோப்பிம் எனப்பட்ட ராமதாவின் ஊராகிய ராமதான் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் இப்ராஹிமியனாகிய சூப்க்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிக்கூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கு அவளுடைய எல்லா குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். அவளை மனமடைவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறத நான் வாசிக்கிறேன். வாசித்ததன் பின்பதாக உங்களுக்கு நன்றாக விளங்கக்கூடியதாக இருக்கும். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாய் ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாச நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். அன்னால் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். அதுக்கு அன்னாள் பிரத்யுத்தரமாக, அப்படி இல்லை ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். பாருங்க, நம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால், அதுக்கு ஏலி சமாதானத்துடன் போ,
நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவனை நினைத்தருளினார். நான் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு எங்களுடைய செபம் ஏன் கேட்கப்படவில்லை என்று சில நேரங்களிலே நாங்கள் நினைப்பதுண்டு. ஆகவே அதாவது உதட்டளவில் செபிக்கிற ஜெபம் இருக்கிறது, உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு. 2 வகையான ஜெபம். உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இங்க இந்த பெண் அன்னாள் என்கிற பெண் அங்க வந்து செபிக்கிறாங்க இல்லையா? பாருங்க, திருமணம் அதான் அடிக்கடி சொல்லுவேன், வாலிப பிள்ளைகள் வாலிப வயதை எட்டிய உடனே, திருமண வயதுக்கு அந்த வந்த உடனே எல்லாரும் கேட்பாங்க, திருமணம் முடிக்கலையா, திருமணம் முடிக்கலையான்னு சொல்லி கேட்பாங்க. பெற்றோரிடம் கேட்பாங்க. சமுதாயத்துல ஏதாவது ஒரு காரியத்துல கூடும் பொழுது, ஏதாவது ஒரு கூட்டங்களில் கூடும் பொழுது, அல்லது உறவினர்கள் மத்தியில் கூடும் பொழுது, ஒரு பருவம் வந்தவுடன் நானும் கேட்பாங்க, ஐயோ உங்க பிள்ளை என்ன திருமணம் முடிச்சு கொடுக்கலையா? எங்க அதாவது அந்த திருமணம் முடிக்கிற பிள்ளையிடத்துல போய் கேட்பாங்க, இன்னும் நீங்க திருமணம் முடிக்கலையா என்பதாக. சமுதாயம் அவிதமாக கேட்கும் இல்லையா? ஆகவே இப்ப என்னன்னா, திருமணம் முடித்து அங்கு முடித்ததன் பின்பதாக கணவன் மனைவியாக சமுதாயத்திலே கடந்து போகும் பொழுது கேட்பாங்க, குழந்தை இல்லையா? திருமணம் முடிக்கும் வரைக்கும் கேட்போம், திருமணம் முடிக்கலையாண்டு. திருமணம் முடித்ததன் பின்பதாக குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா என்று கேட்பார்கள் இல்லையா? 1 வருடம் கடந்து 2 வருடம் 2 வருடம் கடந்து 3 வருடம் கடந்து 4 வருடம் ஆகிவிட்டால் அதுக்கு ஒரு பெயரை வைத்து வருவார்கள், மலடு என்பதாக. ஆகவே சரியான ஒரு துக்கமான ஒரு காரியம். ஏன்னா அந்த வார்த்தை வந்து பயங்கரமான வெயிட்டானது தெரியுமா? அந்த மலடி என்ற அந்த பட்டம் வந்து பயங்கரமானது. நான் வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து களி கூர்னு சொல்லியிருக்கார் தெரியுமா ஒரு இடத்துல. அது ஒரு வேற பிரசங்கம், அது நல்ல அருமையான ஒரு பிரசங்கம். அது நான் இன்னொரு நாளைக்கு அவங்களுக்கு அந்த தலைப்பின் கீழே வேறொரு நாளைக்கு நான் பேசுவேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிதான் சமுதாயம் கேட்டு 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 அப்படியே இருதயத்தை என்ன செய்வாங்க, மனம் அடிவாக்கி கொண்டே இருப்பாங்க. அதே போலத்தான் அண்ணாள் வந்து ரொம்ப நாளா திருமணம் முடிச்சு பேபியே இல்லாம இருக்கிற, குழந்தை இல்ல. அப்ப எல்லாம் அவங்களோட பாருங்க, அதோட அவருடைய கணவருடைய இல்லையா இன்னொரு மனைவி நேரமும் சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு போற நேரம் மனமடிவாக்குறது, வேதனைப்படுத்துறது, பிள்ளை இல்லாதவ அப்படின்னு சொல்லி மனமடிவாக்குறது, பேசுறது இல்லையா, பிள்ளையும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தையை கேட்கிற நேரத்துலதான் அந்த வார்த்தையோட அந்த வருத்த வேதனை தெரியும். ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல போகிற நேரம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் அது எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை என்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாகத்தான் இவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நாளும் இவங்க வந்து இந்த ஒரு மனைவி என்ன செய்யறா, எந்த நேரம் மனம் அடிவாக்கி கொண்டே இருக்கிறா. இப்ப என்ன செய்ய, ஒரு முடிவு எடுக்கிறா. என்ன முடிவு என்றால், நான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போவேன், என்னுடைய விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்துல ஊற்றுவேன் என்பதாக. பாருங்க, இங்க பார்க்கின்ற பொழுது அவங்க அண்ணாள் வந்து போறாங்க, போயிட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்துல ரொம்ப நாள் வேதனைப்பட்டவங்க ஒரு தீர்மானத்துக்குள்ள வர்றாங்க. மனுஷன் இடத்துல போனாங்களா, அது டாக்டர் இடத்துல போனாங்களா, உங்களையும் என்னையும் படைத்தது தேவனுடைய சமூகத்துக்கு போறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, போய் முழங்கால் படைத்து ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாங்க. இப்ப உதட்டுல ஜெபிக்கிற நேரம் அதாவது சில பேருடைய பாருங்க சொல்லுவாங்க, இத்தனை வருஷ காலமா நான் இந்த விஷயத்துக்காக நான் ஜெபித்தேன், எனக்கு பதிலே வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. காரணம், உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுடைய ஜெபம் அங்கு அப்பாவுடைய சன்னிதானத்துக்கு போய் சேரவில்லை. உதட்டுல நாங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜெபம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்பா சொன்னாரு, என்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது உதட்டிலே என்னை மகிமைப்படுத்தி உள்ளத்திலோ அவர்கள் தூரமாய் இருக்கிறார்கள். உள்ள வந்து
அவரை விட்டு தூரமா இருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்குது. ஆனா உதட்டுல அப்பாவை சும்மா அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை நோக்கி நாங்கள் கூப்பிட வேணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயத்தை தான் அவர் பார்ப்பார் இல்லையா? உள்ளான இருதயம் எப்படியாக இருக்கிறது என்பதாக. ஆகவே உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை தேடும் பொழுது, உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நாங்கள் கூப்பிடும் பொழுது, அந்த ஜெபம், அந்த விண்ணப்பம், அந்த காரியங்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். இவங்க பாருங்க ஒரு காரியத்தை செய்றாங்க. பாருங்க, அன்னாள் பாருங்க, 12வது வசனத்தை பாருங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருப்ப, வாய் மட்டும் அசைது, மேலையும் கீழே அசைது, அப்படியே கண்ணு மூடி இருக்குது, வாய் அசைகிறது. ஆகவே இப்ப பார்க்கிறான், ஏலி அங்க இருக்கிறார் இல்லையா, அது ஆலயத்துல அந்த அப்பாட இல்லையா, ஆலயத்துல விளக்குகளை இரவும் பகலும் அங்கு அணைந்து போகாதபடி அங்கு இதை பற்ற வைத்துக் கொண்டு அங்கு எரிய விட்டு கொண்டு அந்த அதையெல்லாம் சுத்தம் செய்து கொண்டு இருக்கிற ஒரு ஒரு மனிதன் தான் ஏலி அங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல இருக்கிறார். நம்ம ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க, வாசல் கதவுகிட்ட அவர் உட்கார்ந்து இருக்காரு, சாரப்பட்டு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க, அந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது, அண்ணன் தன் இருதயத்திலே பேசினால் அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆக அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்த நாட்கள்ல ஸ்திரீகள் எல்லாம் மதுபானம் அருந்துவாங்க, ஆண் பெண் என்று. இப்பயும் அந்நிய மதத்துல உள்ளவங்க நான் நினைக்கிறேன் அப்படி பண்ணுவாங்க. இன்னைக்கு பெண்களும் மதுபானம் அருந்துறத நாங்க காண்கிறோம் இல்லையா? அதே போல இவர் ஏலி நினைக்கிறாரு, நன்றாக குடித்து வெறித்து விட்டுத்தான் இந்த மனுஷி இங்கன அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் கேட்டுட்டாரு, இப்ப நீ எவ்வளவு நேரம் நீ வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்ற, இப்படி நீ குடிச்சிட்டு தேவனுடைய சன்னிதானத்துல அங்க உழம்பிக் கொண்டிருக்கிறையே, உன் குடியை நிறுத்த மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அன்னார் பிரதியுத்தரமாக, அப்படி இல்லை ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதி என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அல்லேலூயா. பாத்தீங்களா? இருதயத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே அங்க அனுபவித்து சில காரியங்கள் இருக்கிறது. இப்ப டைம்ல சொல்றதுக்கு நான் அத வாயில சொல்றதை விட இருதயத்துல நினைச்சு டக்குன்னு இது நடந்தா நல்லா இருக்கும், ஆண்டவரே இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இது சந்திக்கப்பட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி மறந்துருமே. ஆனால் அது சந்திக்கப்பட்டு இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அது 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 இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்ற. Praise the Lord, sister. Praise the Lord, sister Sugumari. சத்தம் வேற இல்லை. அவருடைய லைன்ல ஏதோ பிரச்சனை, வருவார், மீண்டும் செய்தி தொடரும். நல்ல செய்தியை கொடுத்த சுகம் கேட்கப்பட்டது என்ற தலைப்பிலே செய்தி கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். மிகவும் அன்பான பெற்ற செய்தி, மிகவும் ஒரு ஆசீர்வாதமான செய்தி. பல செய்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாட்டை கொடுப்பார். அதுதான் ஆவியானவருடைய அந்த நோக்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு, அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தார். பாருங்களேன், இதுக்கு முதல் பேசின பாச நோகோமி ஃபாதர்ஸ் டே பற்றி சொன்னார். பிரஸ்டோஸ் நகோமி, அதுக்கு முதல் தேவசாய், இந்த எஸ்தர் ரூபி தேவசாய், எல்லாமே அருமையான செய்திகள் தான். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சிஸ்டர் சுகுமாரி அதாவது செவ்வாய் சனிக்கிழமை அவருடைய நேரத்துக்கு செய்தி கொடுக்கிற சகோதரி, ஒப்பு கொடுத்த சகோதரி, நிரந்தரமாக செய்தி கொடுப்பேன் என்று ஒப்பு கொடுத்த சகோதரி, வத்தையில ஊழியம் செய்கின்றார். உண்மையிலே சிறு பிள்ளைகள் கூட ஊழியம் செய்த சகோதரியாக இருக்கிறார். மிகவும் ஆசுவமாக இருந்தது. அந்த செய்தி தரப்பட்டு விட்டது. ஒரு நிமிடங்கள் பார்ப்போம், இல்லாவிட்டால் நாங்கள் சிஸ்டர் பாஸ்டர் ராசனை தரைப்போம். 8 நிமிடங்கள் இருக்கின்றன. கொஞ்சம் சிஸ்டர் டோலி, சிஸ்டர் டோலி. Praise the Lord.
ஒரு பாடல பாடுங்கம்மா. ஆமே. நன்றி, நன்றி சாமி. நன்றி அப்பா. அப்பா உங்களை நம்பினார்களை நீ ஒருபோதும் வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி சாமி. ஆமே. உங்களோட வல்லமை இல்லாம எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நன்றி, நன்றி அப்பா. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அம்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரப்ப வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அம்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உந்தன கம்பிருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்று. என் ஜீவனாட்களெல்லாம் ஜபவீரனென்று எழுதும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜபவீரனென்று எழுதும். ஆராதனை 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 அம்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. சுவி பிரைசலா சிஸ்டர். சிஸ்டர் ராணி, லைன் கிடைக்கல. நீங்க நான் முடிக்கிறேன். பாஸ்டர் ராசநாயகத்தை அலையுங்க. ஆமே. நன்றி, நன்றி சாமி. நன்றி அப்பா. ஆமே. அந்த சிஸ்டர் கொடுத்த வார்த்தையால் எங்களோட ஜெபம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்த முழு இருதயத்தோட ஆத்துமாவோட அவர்களை நெருங்கி வாழ்வதற்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு முழு உள்ளத்தோட அவரை ஆராதித்து அவர் அருமையான செய்தியை கொடுத்திருந்தார்கள். இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. மறுபடியாக பாஸ்டர் ஆண்டன் ராசன் அவர்களை நாங்கள் யாவரும்